ஞானி சாலமோனுடைய ஆலோசனை பிரகாரம் பார்த்தோமானால் அது நம்ம இடத்துல சில நேரத்தில் நம்ம சுய புத்தியை சார்ந்திருக்குனாலே சில வெற்றி நம்ம கிடைக்காது என்றும் நம்மளோட வழி சில இடத்துல செவ்வையாக இல்லை என்றும் சில இடத்துல தோல்வியில் கண்டுகிறோம் என்று சொல்லி பார்க்கிறோம். சுய புத்தியை சாயக்கூடாது என்று சொல்லி ஞானி அருமையாக எழுதுகிறார். நம்ம சில நேரத்தில் சுய புத்தியை சார்ந்துள்ளோம். சுய புத்தி என்பது பிறப்பினால் உள்ள அந்த மாஸ்டர் மைண்ட், அதாவது நமக்கு ஃபிசிக்கல் உட்பட ஒரு ஆக்டிவ்னஸ் உள்ளது. அதிலே நாம் செயல்படுவோம். அது பல எண்ணங்கள் உடையது. அது பிற்பாடு நம்ம பார்ப்போம். அந்த மாதிரி சுய காரியத்தை மட்டும் போர்மித்தமாய் சில இடத்துல நாம் தேவனிடத்தில் சாயாமல் தடுக்கிறது. சுய புத்தி என்ன சில நேரத்தில் தேவனிடத்தில் அண்டி இருக்கக்கூடாது. தேவனை விட்டு வேற ஏதாவது பக்கம் சாய வச்சிடும். அப்போதான் அவருக்கு ஞானி 2 இடத்துல கம்பேர் பண்ணுறாங்க. நீங்கள் சுய புத்தியில் சாயக்கூடாதுன்னு சொன்னால் அப்போ எதை பார்க்கணும்? உன் வழியில கர்த்தரை நினைத்து கொள் என்று சொல்லி அவருக்கு ஞானி சொல்கிறார். நீ சுய புத்தியில் சாயாமல் இருந்த ஆனால் நீ கர்த்தரை நினைத்துக் கொள்ள வேண்டும் என்கிறான். அதாவது சுய புத்தியை சாஞ்சிட்டீங்க அப்படின்னா